தமிழை காதலிக்கும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவுங்க இது. யார் அறிவார் தமிழின் பெருமையை? நீர் அறியும், நெருப்பறியும், ஏன் கரையான் கூட அறியும். இதை எப்படின்றதை நாங்கள் ராஜராஜ சோழனுடைய பார்வையால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ராஜராஜ சோழன் ஒரு சில பாடல்களின் அவர் அழகை கேட்டு, இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாடல், இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். இது மூவர் முதலிகள், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் இயற்றிய பாடல்களில் ஒரு சிலது. இதோடைய முழுமையான தொகுப்பு இன்னும் எங்ககிட்ட கிடைக்கல. இந்த ஒரு சிலதே இவ்வளோ அழகாக இருக்கே, இதோடைய முழு தொகுப்பையும் நம்ம உலகுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் ஆசைப்பட்ட அந்த ஆசை அவரை நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தான். இந்த மூவர் முதலிகள் இயற்றிய இந்த தொகுப்பு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையார்கிட்ட இந்த தொகுப்பு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாராம். அதுக்கு பொல்லா பிள்ளையார் சிதம்பரத்தில் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாராம். சிதம்பரத்துக்கு உடனடியாக ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் போயிட்டு அங்கே இருக்கிற தில்லைவாழந்தனர்களிடம் இந்த தமிழ் பாடல்களின் தொகுப்பு இருக்கிற அந்த அறையுடைய திரவக்கோலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்போது மூவர் முதலிகளே வந்தால் மட்டுமே நாங்கள் இந்த திரவக்கோலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தில்லைவாழந்தனர்கள் சொல்லும்போது, உடனே ஸ்பான்டேனியஸாக ஒரு டெசிஷனை எடுத்து பொன்னாலான சிலைகளை, மூவருடைய சிலைகளை செய்து பல்லக்கில் ஏற்றி சிதம்பரம் ஃபுல்லாக விழாக்கோலம் பூண்டு அவங்கள வீதி உலா கொண்டு நடராஜா முன்னாடி நிறுத்தி, இதோ வந்துட்டாங்க மூவர் முதலிகள், இப்போ கொடுங்க திரவக்கோலன்னு சொல்லி கேட்டு ராஜராஜ சோழன் அந்த திரவக்கோலை வாங்கி கொண்டு போயிட்டு அந்த அறையோட கதவை திறக்கும்போது ஒரு பெரிய இடி இடிச்சு தான் அவர் மனசில். என்னென்னு பார்த்தா மணல் மேடு மாதிரி ஓலைச்சுவடிகள் மூலையும் கரையான் பூத்துச்சு. இப்போ தெரியுதுங்களா, தமிழ் மொழியின் பெருமையை ருசித்தது யாருன்னா கரையானோ ஒன்று. அந்த கரையான் பூத்ததை மொத்தத்தையும் விலக்கி அதிலிருந்து ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து படிக்கிறாராம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவின் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளம் கவர் கல்வன், எனது உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரால் உனை நாட் பணிந்தேத்து அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு அதை படிக்கும்போதே கண்ணில் தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டுதாங்க. இப்படி ஒரு அழகான பாடல்களை இந்த கரையான் மொத்தமே அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சிலது இந்த காலத்துக்கு எது தேவையோ அது நம்மக்கிட்ட இருக்குங்கிறத உணர்ந்த அரசன் அதை எடுத்து திருமுறைகளாக தொகுத்தான். 1 2 இல்லைங்க, 12 திருமுறையாக தொகுத்து அதோடைய பெருமைக்குரியவன் திருமுறை கண்ட சோழனான ராஜராஜ சோழன். இது மாதிரி அழகான தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.